கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பெரிய. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள் என்று. ஆம் பிரியமானவர்களே, உண்மையாய் நடக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமுள்ளவர்கள். ஆனால் பொய் பேசுகிறவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பொய் பேசுகிறோமா அல்லது உண்மையாய் நடக்கிறோமா? நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய பிள்ளைகளாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். அவரை போல உண்மையாய் நடக்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். உண்மையாய் நடக்கும் போது நாம் அவருக்கு பிரியமுள்ள ஒரு ஜனங்கள். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் என்று. ஆம் பிரியமானவர்களே, நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டோமோ, நம் நீதிமான்கள். நீதிமானாய் வாழும் போது பொய்யான காரியங்களை வெறுப்போம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிறகும் கர்த்தருடைய பிள்ளைகள் அநேக காரியங்களிலே பொய்யான காரியங்களை பேசுகிறார்கள். பொய் நாவு உடையவர்களா இருக்கிறார்கள். கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிறார்கள். பொய் பேசுகிறவர்களே கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? மனம் திரும்பும் போது மாத்திரமே ஆசீர்வாதம். எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பொய்க்கு இடம் கொடுக்கிறோமோ, பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோமோ, நம்முடைய வாழ்க்கையிலே அவன் வரும்போது நம்முடைய ஆசீர்வாதங்களை அழித்து போடுவான். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான் என்று. ஆம் பிரியமானவர்களே, பொய் பேசும்போது நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை இழந்து போகிறோம். நம்முடைய ஆசீர்வாதங்கள் அழிந்து போக நாமே காரணமா இருக்கிறோம். நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். பொய் பேசும்போது சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். நம் நீதிமானா இருக்கும் பட்சத்திலே பொய்யான காரியங்களை வெறுப்போம். நமக்குள்ளே பொய்யான சுபாவம் இருக்காது. எல்லாரிடத்திலும் உண்மையா இருப்போம், உத்தமமாய் நடப்போம், தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். ஹல்லேலூயா. நீதிமானுடைய சிரசின் மீது கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்கும். ஆம் பிரியமானவர்களே, நாம் பொய்யான காரியங்களை வெறுத்து உண்மையாய் வாழும் போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லாததுக்கு காரணம் பொய்யான காரியங்கள், பொய்யான வாழ்க்கை. பொய் பேசும்போது அங்கே ஆசீர்வாதம் இருக்காது. ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கணைக்கு தப்பான் என்று. ஆம் பிரியமானவர்களே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மை காணப்படுகிறதா? நம்முடைய குடும்பம் உண்மை உள்ளவர்களா இருந்தோம் என்றால் பரிபூரண நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க நம் தகுதி உள்ளவர்களா இருக்கிறோமா? கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாய் வாழ்கிறோமா? உத்தமமாய் நடக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பான் ஆகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவர்கள் நீதிமான்கள். அவருடைய நியாயங்களை கை கொள்கிறவர்கள் நீதிமான்கள். உண்மையாய் வாழ்கிறவர்கள் நீதிமான்கள். ஆம் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள்ளே காணப்படுகிறதா? அவருடைய வார்த்தைகளின்படி வாழ்கிறோமா? கர்த்தருடைய நியாயங்களை கை கொள்கிறோமா? உண்மையாய் வாழ்கிறோமா? நம் நீதிமானா இருக்கும் பட்சத்திலே நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறோமா? ஏழை எளிய ஜனங்களை ஒடுக்காமல் இருக்கிறோமா? பசித்தவர்களுக்கு சாப்பாட்டை பகிர்ந்து கொடுக்கிறோமா? வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு வஸ்திரம் கொடுக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நமக்குள்ளே உண்மை காணப்படும் என்றால், நியாயமான காரியங்கள் இருக்கும் என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நீதிமானா இருந்து நீதியும் நியாயத்தையும் செய்ய வேண்டும். பொய்யான காரியங்களை வெறுக்க வேண்டும். அநீதியான காரியங்களை வெறுக்க வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் அநேகருக்குள்ளே பண ஆசை, பொருள் ஆசை,
தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவங்கள், பொய்யான காரியங்கள், மாய்மாலமான காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் சுபாவங்கள் இருக்கும் என்றால் கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? நம் மனம் திரும்பும் போது மாத்திரமே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். நம்முடைய நடக்கையிலே மாற்றம் இருக்க வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். சாட்சியில ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். தேவன் நம்மை அழைத்த அழைப்பின் நோக்கமே நம் பரிசுத்தம் உள்ளவர்களை வாழ வேண்டும் என்பதற்காக. உலக காரியங்களிலே நம்மை அசுத்தப்படுத்தாதபடிக்கு, கரைபடாதபடிக்கு நாம் காத்து கொள்கிறவர்களாய், நீதிமான்களை வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை தொழுது கொள்ளும் போது நம்முடைய இருதயத்திலே உண்மை காணப்படுகிறதா? உண்மையோடு அவரை ஆராதிக்கிறோமா? நம்முடைய ஆவியிலே ஒரு உண்மை காணப்படுகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிற நாம், அவரை ஆராதிக்கிற நாம் உண்மையோடு உத்தமத்தோடு வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்பொழுது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், யோவான் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவனை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிதாவானவரை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சுய மகிமையை நாம் ஒருபோதும் தேடக்கூடாது. நம் தேவனுடைய மகிமைக்காக அவரை உயர்த்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை அறிவிக்க, அவர் செய்த நன்மைகளை அறிவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த உண்மை நம் பிதாவானவரை மகிமைப்படுத்தும் போது நமக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் யாரை மகிமைப்படுத்துகிறோம்? நம்முடைய சுய மகிமைக்காக, நம்முடைய சுய பிரயோஜனத்துக்காக வாழ்கிறோமா? தேவனுடைய மகிமைக்காக எல்லா காரியங்களையும் செய்கிறோமா? பிதாவானவரை மகிமைப்படுத்தும் போது, உண்மை உள்ளவர்களா இருக்கும் போது நம்மை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவர்களே நாம் இருக்கும் போது அநேக காரியத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மை நமக்குள்ளே இருக்கும் என்றால் கர்த்தர் நம்மை பரிபூரணமாய் ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையில ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. உயர்வுகளையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். பொய்யான காரியங்களை வெறுக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வேதத்துல நாம் பார்க்கிறோம், 145ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்திலே, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் ஜெபத்திலே உண்மையாய் இருக்கிறோமா? கர்த்தரை தேடுவதிலே உண்மையாய் இருக்கிறோமா? நாம் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டோம் என்றால் அவர் நம் அருகில் இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த உண்மை காணப்படுகிறதா? அல்லது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகும் பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? குடும்பத்திலே உண்மை இருக்கிறதா? கணவன் மனைவிக்கிடையே உண்மை இருக்கிறதா? பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உண்மை இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய உண்மையை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன், நம்முடைய இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் போது, உண்மையாய் வாழும் போது பரிபூரண ஆசீர்வாதங்களை, முழுமையான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 119ஆம் சங்கீதம் 86ஆம் வசனத்திலே, உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாய் இருக்கிறது என்று அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, அவருடைய கற்பனைகள் எல்லாம் உண்மை, அவருடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மை. நாம் உண்மையாய் வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் வேதத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை வாசிக்கிறோமா? இரவும் பகலும் தியானிக்கிறோமா? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிந்தால் மாத்திரமே நாம் உண்மையோடு வாழ்கிறோம் என்ற அர்த்தம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவன் நம்மை ஆசீர்வதிக்க நம் தகுதியுள்ளவர்களே இருக்கிறோமா? அவருக்கு பிரியமுள்ள வழியிலே நடக்கிறோமா? தேவனுடைய ஆலோசனையின்படி வாழ்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நம் ஜீவனோடு வாழ்வது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கம். தகுதி இல்லாத நம்மை அவர் தெரிந்து கொண்டார். எதற்காக? உண்மையோடு வாழ, அவருடைய பிள்ளைகளை வாழ, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ. இந்த உலக காரியங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு,
உலக பாவங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள அவருடைய பரிசுத்த ஜனங்களாய் சொந்த ஜனங்களாய் வாழ நம்மை தெரிந்து கொண்டார். ஆம்பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உண்மையோடு வாழ்வதிலே இருக்கிறது. நம்முடைய உண்மையை பார்த்துதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாமே நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கக்கூடாது, பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஒருபோதும் கர்த்தருடைய பிள்ளைகள் சத்ருவானுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். இன்றைக்கு அநேகருக்குள்ளே பொய்யான சுபாவங்கள், பொய்யான வாழ்க்கை. எப்படி அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும்? கர்த்தர் நம்மிடத்தில் உண்மையை எதிர்பார்க்கிறார். தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மை இருக்கிறதா? உண்மையோடு வாழ்கிறவர்கள் அவருக்கு பிரியமுள்ள ஜனங்கள். அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் உடனே கேட்கப்படும். ஹல்லேலூயா. நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. ஒருவன் நீதிமானாய் வாழ்ந்தான் என்றால் அவன் பொய்யான காரியங்களை வெறுத்து உண்மையோடு வாழ்வான். தேவன் எதிர்பார்க்கிற அந்த உண்மை நமக்குள்ளே காணப்படுகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வழிகளை சீர்திருத்திக் கொள்வோம். கொஞ்சத்திலே உண்மையோடு நாம் வாழ்வோம் என்றால் அநேக காரியத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் அவருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்வோம். பொய்யான சுபாவங்களை வெறுத்து உண்மையாய் வாழ்வோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே பொய்யான சுபாவங்கள் இருக்கும் என்றால் மனம் திரும்ப அர்ப்பணிப்போம். தேவன் மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகம் சந்தோஷப்படும். பொய்யான சுபாவத்திலிருந்து மனம் திரும்பி அவருடைய பிள்ளைகளாய் மாறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையை கொடுத்தவரே மெய் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது எங்களோடு கூட இருந்து ஆபத்தான காரியங்களுக்கு விலக்கி மீட்டவரே மெய் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற தேவனே உமக்கு நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வருதிக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உடைய நன்மையினால் நிரப்புவீராக, உடைய வல்லமினால் நிரப்புவீராக. தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு குடும்பங்களிலுமே வெளிப்படுவதாக. கரங்களிலே ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா ரபா ரதா ரஷாதேனி மாராதா ரபா, தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரியாக்கபோரு சந்த ரதன ஹதரபலா, தடைகளை நீக்கி போடுகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனியில இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவனால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திப்பீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் மாத்திரமே உதவி செய்ய முடியும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. பரிபூரண தேவைகளை சந்திங்க. குடும்ப சூழ்நிலைகளை மாற்றி ஆசீர்வதிங்க. நன்மையினால் நிரப்புங்க. உடைய கரங்களில அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை தொடுவீராக. சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு இப்பொழுதே சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலும் பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்க. கரங்களில அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு, பிரச்சனையோடு, சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, அந்த குடும்பங்களை என் தேவன் சந்திப்பீராக.
குடும்பத்திலே பிரச்சனைகளையும் பிரிவினைகளையும் குழப்பங்களையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்ருவின் கிரைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க அப்பா. நம்முடைய சமாதானத்தினால் நிரப்புங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் இணைக்கப்படட்டும். என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர், குடும்பங்களை இணைக்கிறவர். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க அப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்துல இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்கப்பா. வரப்போற காரியங்களை குறித்து எங்களோடு கூட பேசுங்க. அதிகாலையிலே எழுந்து சமூகத்திலே காத்திருக்க புதிய கிருபைகளை பெற்றுக்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருந்து புதுபலன் அடைய எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. சத்ரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். ஆளுகைகளை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீரே எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. சமூகத்திலே முற்றிலுமாக அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மேலான நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மை கிருபையும் தொடரும். இந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு குடும்பங்களையும் நன்மை கிருபையும் தொடர்வதாக ஆசீர்வதிங்க, பயன்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.